கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தமது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்ன வழியிலே நாம் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனைகள், பல்வேறு ஆலோசனைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாடல்களை பாடி, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் பாடல்கள் பாடுவார்கள், சங்கீதம் பாடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு முன்பாக போய் நின்று நாம் அழுது கொண்டிருந்தால் அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. அதே போன்றுதான் அழுகிற ஒரு ஆளுக்கு முன்னாக நாம் சந்தோஷமாய் பாடல் பாடும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் அது விசனமாக காணப்படும். ஆகவே தான் தேவன் சொல்கிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே நீங்களும் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே நீங்களும் அழுங்கள். அது ஏனென்றால் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஏக சிந்தை, ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் மேட்டிமை சிந்தையில் கூட காணப்படக்கூடாது. அதை தேவன் வெறுக்கிறார். மேட்டிமையானவனை தேவன் அருவருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை, எவ்வளவு நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போன்று தாழ்மைக்கு முக்கியத்துவம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேண்டும். தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நமக்கு எல்லாமே தெரியும், நம்மை விட யாருக்கும் பெரிதாக ஒன்றும் தெரியாது, நாம் பெரிய ஞானிகள் என்று நாமே புத்திமான்களாக நினைத்து கொள்ளுவோம். அது தேவனுக்கு பிரியமில்லாதது. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ ராஜாக்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டது உண்டு. யோசபாத் ராஜா, தாவீது ராஜா, இப்படியாக அநேக ராஜாக்கள் கூட. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை புத்திமான்கள் என்று எண்ணி நாமே தீர்மானம் எடுக்காதபடி தேவனிடத்தில் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட ஞானமுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்மை புத்திமான்கள் என்று நாம் எண்ணவே கூடாது. உலகத்திலே தேவன் எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் என்று. அந்த காலத்தில் அவரவர்களுடைய வாழ்க்கையில் அவைகள் நடக்கும். ஆகவே பிரியமானவர்களே, அழும்போது நாம் மற்றவர்களோடு அழுவோம், அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். சந்தோஷப்படுகிறவர்களோடே நாம் சந்தோஷப்படுவோம், அவர்களுடைய சந்தோஷத்தில் நாமும் பங்குள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட வேண்டும், அழுகிறவர்களுடனே அழ வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. மற்றவர்களோடு நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க, மேட்டிமையான சிந்தை இல்லாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடி கர்த்தருக்கு பிரியமாயிருக்க கிருபை தாருங்க. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.